தலையில் இருந்த கேன்சர் கட்டிகளை அப்புறப்படுத்தி 2 உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்தது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. கடந்த மாதம் புதுக்கோட்டையை சேர்ந்த 75 வயது மதிக்கத்தக்க முதியவர் மற்றும் 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஆகியோர் தலைவலி மற்றும் நரம்பு பிரச்சினை காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை முழுமையாக பரிசோதித்த மருத்துவர்கள் 2 நபர்களுக்கும் தலையில் புற்றுநோய் கட்டிகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் கலைவாணி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு செய்யப்பட்ட சிகிச்சை முறைகள் குறித்து எடுத்துக் கூறினார். இதுபோன்ற பிரச்சினை உள்ளவர்கள் உடனடியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் 4 மணி நேரத்திற்குள் அனுமதிக்கப்பட்டால் முழு பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் முழுமையாக காப்பாற்றப்படுவார்கள் எனவும், எனவே பொதுமக்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதை பெருமையாக நினைக்க வேண்டும் எனவும், இதுபோன்ற சாதனை அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வயசு பெண்மணி, அவங்களுக்கு தலை சுற்றல், தலைவலி, வாந்தி, அதுக்கப்புறம் ஒரு 5 அதெல்லாம் ஒரு 3 மாதமாக இருந்தது. வாந்தியும் வலது பக்கம் கையும் காலும் இயங்காமல் போனது ஒரு 5 நாளாக இருந்ததுன்னு சொல்லி 26/9/2025 அன்னைக்கு இங்கே எங்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பொது மருத்துவ பிரிவுக்கு புறநோயாளிகள் பிரிவுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே பரிசோதனை பண்ணிவிட்டு உடனடியாக நரம்பியல் பிரிவுக்கு அவங்கள மாற்றிட்டு நாங்கள் அவங்களுக்கு எல்லா பரிசோதனையும் பண்ணி அவங்களுக்கும் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, மூளை பகுதியில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடது பக்கம் ஒரு புற்றுநோய் மூளையில் இருக்கிறத கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கும் சொல்லி அவங்களோட உறவினர்களுக்கும் சொல்லி இதில் உள்ள சவாலான இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் எங்களுடைய மூளை நரம்பியல் துறை அறுவை சிகிச்சை உதவி பேராசிரியர் டாக்டர் ஸ்டாலின் ராஜ்குமார் தலைமையில் மயக்க மருந்து நிபுணர்கள் 2 பேர் கொண்ட குழு, அதையும் தவிர பொது மருத்துவர்கள் எல்லாம் ஒரு பெரிய குழுவாக இருந்து அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு சவாலான ஒரு அறுவை சிகிச்சை தான். ஏன்னா அதில் நம்ம ரொம்ப கவனமாக அந்த திசுவை மட்டும்தான் எடுக்கணும். பக்கம் பக்கத்தில் உள்ள எதையுமே டச் போடக்கூடாது. அது ரொம்ப சவாலான விஷயம்தான். இதை ரொம்ப வெற்றிகரமாக எடுத்து நாங்கள் திசு பரிசோதனைக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதில் என்ன வருது, என்ன விதமான புற்றுநோய் அப்படிங்கிறது அந்த திசு பரிசோதனை தான் தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி கதிர்வீச்சு வேணுமா, இல்லை கீமோதெரப்பின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மருந்துலேயே திருப்பி இன்னும் கொடுக்கணுங்கிறது அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவோம். இப்போதைக்கு அவங்களுக்கு வேறு மருந்து மாத்திரைகள், வலிப்பு வராமல் இருக்கிறதுக்கான மாத்திரை, ஏன்முறை பயிற்சி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அவங்க இப்போதைக்கு நல்ல விதமாக நல்லா நடக்கிறாங்க. அவங்களுடைய செயல் எல்லாமே அவங்களே தன்னிச்சையாக செய்கிறாங்க. அடுத்தது ஆறுமுகம்னு ஒரு 75 வயது பெரியவர். அவருக்கு ஏற்கனவே சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு எல்லாமே இருந்தது. அவருக்கும் அதே மாதிரி தலை சுற்றல், தலைவலி, மயக்கம் அப்படிலாம் இருந்தது. அவருக்கு இடது கை இடது கால் இயங்காமல் போச்சு. ஒரு 5 நாளாக வாந்தி, இடது கை இடது கால் மட்டும் இயங்கலைன்னு சொல்லி இங்கே நிறைய இடத்துல அவங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்காங்க. எங்கேயுமே அவங்களுக்கு என்னன்றது சரியாக கண்டுபிடிக்கலை. அதுக்கப்புறம் இங்கே புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு எல்லா பரிசோதனையும் செஞ்சு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, மூளை பகுதியிலையும் எடுத்தபோது அவருக்கு வலது பக்கம் அந்த இயக்க பகுதியில் அவருக்கு ஒரு புற்றுநோய் கட்டி இருக்கிறது கண்டுபிடிச்சோன்னே அவருக்கும் அதே மாதிரி அவங்க உறவினர்களுக்கும் எடுத்து சொல்லி இது சவாலான ஒரு விஷயந்தான், இதை நாங்கள் அறுவை சிகிச்சை செய்கிறோம். இதனால் எப்போவுமே அந்த அறுவை சிகிச்சைன்னா நாங்கள் அந்த பக்க விளைவுகள் எல்லாமே சொல்லுவோம். ஏன்னா இவருக்கு 75 வயசு, இவருக்கு கூட இரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி எல்லாமே இருக்குது, இதய பாதிப்பு எல்லாமே இருக்குது. இதனால் இது ஒரு சவாலான விஷயம் அப்படிங்கிறதையும் நாங்கள் அவங்க மனைவி, அவங்க மருமகன் எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அவங்க சரி பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதை ரொம்ப வெற்றிகரமாக நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம். இதை வெளியில் பண்ணுறதா இருந்தால் 2.5 to 4 லட்சம் செலவாகும். நாங்கள் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் இதை இலவசமாக பண்ணியிருக்கோம். இந்த 2 மருத்துவ பயனாளிகளுமே நாங்கள் இலவசமாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 2 பேருமே ரொம்ப நலமுடன் அவங்களே இயங்குகிற மாதிரி இந்த கை காலெல்லாம் நல்லா இயங்குது, நல்லா பேசுகிறாங்க. அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்க உறவினர்களும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இவ்வளோ சிறப்பாக புதுக்கோட்டையில் பண்ணுறாங்கன்றதில் அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அவங்க நன்றியும் எங்களுக்கு தெரிவிச்சுட்டு இருக்காங்க.